ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கடலூர் மாநகராட்சியில நிறைய மாடுகள் ரோட்ல எல்லாம் சுற்றி திரியறதுனால ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நிறைய இன்ஜுரிஸ் எல்லாம் வருது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ போன அக்டோபர்ல இருந்து நம்ம மாடை வந்து ரோட்ல அலையிற மாடுகளை வந்து கறவை மாடுகள் தான் எல்லாமே. கறவை மாடுகளை வந்து நம்ம பிடிச்சிட்டு அந்தந்த பார்க்லோ நம்ம கார்பரேஷனோட ஸ்டேஷன்ஸ்லயே வச்சுட்டு சாயங்காலம் ஆனர்ஸ் வரும்போது ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஒரு ஃபைன் கட்டி திருப்பி கொடுக்கறதான் இப்போ 3 மாசமா பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தியாகுது, நிறைய இன்ஜுரிஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் வர்றது சம்பந்தமாக நிறைய பப்ளிக் லைஃப் அட் ரிஸ்க் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ பொதுமக்கள் கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா, மாடை வளர்த்துறவங்க தயவு செஞ்சு அதை கட்டி அவங்க ஷெட்ஸ்ல வளர்க்க கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வந்து பொது இடத்துல மேய விடுறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வருது, நிறைய உயிருக்கு ஆபத்து வருது. ஸோ இது வரைக்கும் நாங்க ஒரு அவரோட வாழ்வாதாரம் கிடக்கூடாதுன்ற நோக்கத்துல மாடை பிடிச்சிட்டு சாயங்காலமோ இல்ல அதுக்கு நெக்ஸ்ட் டே எப்போ ஓனர்ஸ் வராங்களோ அது வரைக்கும் தீனி கொடுத்து தீனி தண்ணி எல்லாம் கொடுத்து வச்சிருந்து அவங்க வரும்போது திருப்பி கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்ப ரொம்ப நமக்கும் நிறைய மாடுகளை பிடிச்சு அந்த மாதிரி வச்சு தீனி கொடுக்கறது நம்மளால சஸ்டைனபிள் இல்லை. ஸோ அதனால பொதுமக்கள் கிட்ட என்ன வேண்டுகோள்னா, நீங்க மாடை வளர்க்குறவங்க கருவ மாடை வந்து ஒரு ஷெட்ல வச்சு வளர்க்க வேண்டும். ஏன்னா நெக்ஸ்ட் உயிருக்கு ஆபத்தாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம மாடை நெக்ஸ்ட் டைம் பிடிச்சாங்கன்னா திருப்பி கோசாலைக்கு தான் அனுப்ப வேண்டியதா இருக்கும், மாடை நமக்கு திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ அது உங்களுக்கு அதுக்கப்புறம் கஷ்டம் வரும். அதனால மாநகராட்சி கூட நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து மாடுகளை வந்து ரோட்ல சுத்தி தெரியாம பாத்துக்கணும், அது மாதிரி அவங்களை வளர்க்க வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னா மாநகராட்சி வந்து மாடை பிடிச்சு அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கோசாலைக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்து சூழ்நிலைக்கு வருது. ஸோ அதனால என்னோட வேண்டுதல் என்னன்னா, மாடு வளர்க்குற அனைவரும் வந்து மாடை வந்து வீட்டுக்குள்ள ஷெட்டுக்குள்ளே வளர்த்தி ரோடுக்குள்ள விடாம பார்க்கணும். தேங்க்யூ. நான் வந்து கடலூர் மாநகராட்சி 32வது வார்டு மாமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்துட்டு இருக்கேன். எங்க பகுதியில் கடந்த ஒரு வருட காலங்களாக ஒரு 50-60 இருக்கப்பட்ட மாடுகள் வந்து சுற்றி இருக்குது. எத்தனையோ தடவை நான் அதை பெட்டிஷன் கொடுத்தோம், தொலைபேசி மூலமா தகவல் கொடுத்தோம், இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு 5 நாட்களுக்கு முன்பு வந்து என்ன இருக்குன்னா, 6 வயது சிறுவன் வந்து வெளியே வீட்டு முன்னே உட்காந்துருக்கான். அந்த வீட்டு முன்னாடி ஏதோ வந்து இருந்து சாப்பிட வந்த மாடு என்ன ஆச்சிருக்கு, அந்த பிள்ளைய வந்து குத்தி ஷோல்டர்ல குத்தி தூக்கிருக்கு. இந்த பிள்ளைக்கு வந்து 15 தையல். அன்னைக்கு வந்து நான் தகவல் கொடுத்தேன். இந்த வரைக்கும் 5 நாளாவது வரைக்கும் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் கூட வந்து பார்க்கல. அதுக்கான இதுக்காக தான் நீ மாநகராட்சி சாலையில பார்த்து மனு கொடுக்க போக எங்க அதிருப்தி தெரிவிச்சு மனு கொடுக்க போக வந்திருக்கோம். நாங்க இது தொடர்ந்து நேத்து வந்து அரிசி கடைக்கு முன்னாடி அங்க நம்ம சூரசம்பரவியில அரிசி கடைக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் பெரியவர் வந்து டூலர் வந்து நிறுத்துறாரு. அவர் முட்டை வருது. இது வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுல எங்க அம்மாவை முட்டை வந்தது. எங்க வீட்டுல அந்த பசங்க சிறு பிள்ளைங்க இருக்காங்க. இந்த நிகழ்வு வந்து என் பையனுக்கு ஏற்பட்ட நிகழ்வா தான் தோணுது எனக்கு. வெறும் ஒரு வார காலங்களே மன உளைச்சலா எனக்கு இந்த மாடு பிரச்சனை எனக்கு இருக்கு. மக்கள் பிரச்சனை இது உயிர் போடுற சம்பந்தமா இருந்தாலும் நம்ம மாடு நம்ம துன்புறுத்த முடியாது, அடிக்க முடியாது. இதன் மாநகராட்சி நிர்வாகம் இது தகுந்த நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாக்க வேணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.